கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போமே ஒரு ஸ்கொயர் டப்பா எங்கள் ரூல் வந்து வீடியோ எடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்து ஒரு வ்ளாக் மாதிரி ஷூட் பண்ணுறேன். அண்டு இதுதான் எங்கள் ஊரை காட்டுறோம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ பைத்தியக்காரா என்ன காட்டுறா எதுடா என்ன காட்டுறேன் சொல். ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்காது. ஜாலியான வ்ளாகாக இருக்கும், ஜாலியான வீடியோவாக இருக்கும். ஸோ இதான் எங்கள் ஊர். நான் உங்களுக்கு வந்து எங்கள் ஊர் காட்டுறீங்க. அண்டு ஒரு பெருசாக ஏரி இருக்கா, அதுதான் வந்து தொரப்பாடி ஏரி. ரொம்ப முக்கியமான விவசாயிகள் நம்பிக்கை நட்சத்திரம்னு தெரியாது, தொரப்பாடி ஏரி சும்மா சொல்கிறோம். அண்டு அது சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்கும், இங்கே செடி கொடிலாம் இருக்கும். அந்த பெரிய தொரப்பாடி ஏரி இருக்கும். அங்கே அதே வந்து கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் தெரியும். நீங்கள் அந்த வீடியோவில் தெரியா இல்லைன்னு தெரியல, ஆனால் என் கண்ணு நல்லா தெரியும் கோல்டன் டெம்பிள். அதான் கோல்டன் டெம்பிள் ஒரு ஆசாமி வளைச்சி போட்டு அந்த இடத்துல விட்டுருவோம். அண்டு இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகாய மலை மேலே இருக்கேன். ஒரு சின்ன குன்று தான், பெரிய மலைலாம் இல்லை, பட் சின்ன குன்றில் ஒரு ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். பட் இங்கேருந்து பார்த்தாலும் அந்த வியூ வந்து ரொம்ப ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்குது. இந்த காட்டுறாங்க அதுதான் வந்து ஒரு மாதிரி ஒரு செமி கிராமம், ஒரு செமி சிட்டின்னு சொல்லலாம். பட் இங்கே டோட்டலாக சிட்டி, இன் அண்ட் அவுட் ஒரு சிட்டி. கொச்சன்னு வீடு எடுப்பாரு ஓகேவா. ஸோ இங்கே இதுக்கு மேலே கொஞ்சம் அடிப்போம். ஸோ இதுக்கு மேலே இங்கே பார்த்தா வேலூர் போயிருக்கு. இங்கே வந்து அரியூர், அது ரொம்ப கிராமத்து சைடு போவோம் இந்த பக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சிட்டி. இங்கே போனால் இன்னும் விஐடி காலேஜ், இங்கிட்டு நேராக போனால் விஐடி காலேஜ் வரும். ஸோ இதுதான் வந்து எங்கள் ஊர், ஒரு வேலூர் இங்கே நட்சல். இதுதான் வந்து முக்கியமான பகுதிகள் எங்கள் ஊரில். ஸோ பாஸ் பண்ணுறேன் பட்டியா. ஸோ இன்னொன்று வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வடச்சென்னையில் தான் வந்து ஜெயில் பார்த்துருக்கீங்க, செட்டு ஒரு ஜெயில் படத்தில் பார்த்துக்கிட்டு. இப்போ நான் வந்து ரித்தீஷ் என்னோட சேனல் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து வேலூர் சென்ட்ரல் ஜெயில் காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அதுதான் வந்து வேலூர் சென்ட்ரல் ஜெயில், உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் காட்டுறேன். அங்கே தான் வந்து கைதிகள்லாம் இருப்பாங்க. ஸோ எங்கள் வேலூரில் வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா, மேலே வந்து நல்லா மழை பெய்கிற கிளைமேட்டுக்கான மழை பெய்யல. ஸோ நல்லா சிலு காற்று வச்சுருக்கு, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள் அந்த மலையை காட்டலாம். ஃபுல் பெரிய மலை, அங்கே அரியூர் மலை. அது அரியூராக அடுக்க மாதிரி ஒரு பெரிய மலை, ஆனால் அது ஃபுல்லாக வந்து இப்போ மறைச்சிட்டு இருக்காங்க மேகம். இந்த பக்கம் மலையை காட்டு. ஸோ வேலூரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எங்கே சுற்றி பார்த்தாலும் மலை இருக்கும். இப்போ நிறைய ஃபாகாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, பட் இந்த சைடு காட்டலாம், எங்கே சுற்றி பார்த்தாலும் மலை இருக்கும். வேலூர் ஃபுல்லாக மலை தான். இங்கேயும் பார்க்கலாம், நல்லா கிட்ட இருக்கிறதுனால கிளியராக தெரியுது. அங்கேயும் நிறைய மலை இருக்கும், தெரியல. ஆஃப் பண்ணி இது வந்து வேறு எதுவும் ஃபுல்லாக மலை இருக்காங்க. மலை பச்சை பசங்க வேலூர் நெக்ஷன் சொல்லலாம். எனக்கு காட்டுறாடே, நான் எங்கே நிற்கிறேன்டா, என்ன காட்டுறேன் மலை அந்த மலையை தானே காட்டுறேன். சரி ஸோ இப்போ நான் இறங்குறேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இப்போ ஏறுறதுக்கு, பட் ஏறலாம். ஒன்றும் ரொம்ப அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் நல்ல ஹெல்த் கண்டிஷன் இருந்தால் ஈஸியாக ஏறிடலாம். நல்லா மாலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன். நல்லா பச்சை பசங்கனாலும் ஃபுல் நிறைய வளர்ந்துருக்கு. அப்படி காட்டலாம், நல்லா காட்டலாம். கோல்டன் டெம்பிள் தெரிஞ்சுறாங்க பாடுறோம், லைட் போட்டாங்க பாரு, ஜூம் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரில, உனக்கே தெரியல, மறைக்குது. உனக்கே எங்கே எதுன்னு தெரில. ஆஃப் பண்ணுறேன் உளவி, நீங்கள் தான் முன்னாடி போனோம் சார். இப்போ நான் அப்படி போட்டால் 2 மலையை தாண்டி இங்கே வந்துருக்கேன். இன்னும் 2 மலையை அங்கே தாண்டணும், அப்போ தான் வந்து கீழே போக முடியும். கீழே போகணும். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இவ்வளோ நேரம் உக்காந்துருக்கோம். அந்த மலையை தாண்டி போய் 2வது வந்து ஏறி அப்புறம் திரும்பி கீழே இறங்கணும். ஸோ அங்கே அந்த மலையில் ஏறி வியூ பாயிண்ட் காட்டுறோம். பாம்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு 30 தடவை ஏறி போய் மலை, ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு பாம்பு கூட பார்த்ததில்லை. ஹாஸ்பிட்டல் இந்த பாருங்க, 2வது மலை இருக்குது, சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த சைட்லாம் காட்டலாம், சூப்பராக இருக்குல்ல வியூ. எங்க வேலூருக்கு வாங்க, இதெல்லாம்
கட் பண்ணுறோம், போட மாட்டேன். ஸோ 2வது மலையோட பீக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம மேலே. இங்கே ஒரு மரம் வளர்ந்துருக்கு பாருங்க, வேப்ப மரம். இதனால தான் பறவைகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இருந்தோம்ல ஒரு மலையில், அந்த மலை தான் அது காட்டுறாது. அங்கே ஒரு மலை தெத்துல, அந்த மலையில் தான் இவ்வளோ நேரம் இருந்தோம் நம்ம பாஸ் பண்ணுறது. யா ஸோ இந்த மலை ஏறத்துல ரொம்ப ஈஸியாக இருக்காது, சில இடத்துல கஷ்டமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த நீங்கள் ஏறதான் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். சொன்ன போக போக வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு காட்டுறேன். வா, இவ்வளோ இஷ்டம். காட்டுறேன் தெரியுதா? அந்த மலையில் தான் நம்ம இவ்வளோ இருந்தோம். ஏய், அந்த மலை கொஞ்சம் கூட்டியாக தானே இருக்குது, இங்கே தானே பெருசாக இருக்குது. ஆனால் அங்கேருந்து வியூ நல்லா இருக்கு. ஆனால் 5 மணி ஆயிடுச்சு. புயல ஏதோ ஒரு நாய் வேலூர் ஃபுல்லாக ஒரு பாட்டை ஒரு இது ரிலீஸ் பண்ணுறோம், வச்சிட்ருக்காங்க எல்லா கோயில்லையும். அதான் பாலமதியும் தெரியும். பாலமதி அப்படின்றது வேலூரில் ஒரு புகழ்பெற்ற கோயில், முருகர் கோயில். தெரில, ஆனால் இங்கே கேமராவில் தெரில. இது ஒரு டபாக் ஃபோன் அப்படின்றதுனால இதில் தெரில. ஸோ இங்கே வந்து பார்த்தா பாலமதி கோயில் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்க எல்லா மலையிலையும் ஏறி இருக்கேன். ஸோ அந்த மலையில் தான் ஃபஸ்ட்டு ஏறினேன். பட் ஆனால் அங்கே ரொம்ப கொஞ்சம் குட்டியாக இருக்காங்க. இந்த இந்த இருக்குதுல எனக்கு தெரிஞ்சு இந்த பீக் தான் அது பெருசாக இருக்குது. இது என் தம்பி, வேறு யாரும் இல்லை. சரியா? கஷ்டமாகவும் இருக்கிற இடம் ரொம்ப ஈஸியாக. அதுக்கு ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி இடம் பார்த்து நீங்கள் இறங்கணும்னா கொஞ்சம் வார வேண்டியதுதான். பார்த்து வாடா, நீயும் பார்த்து வா. ஃபோனை வீடியோ கட் பண்ணு. எடுத்துட்ருக்கேன்ண்ணா. அப்படியே போகலாம் வாங்க. நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து இறங்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பெருசாக டேஞ்சரஸாக இருக்காது. பட்டு கீழே வந்து மண்டை மட்டும் கொஞ்சம் யாரும் ஒன்று பார்த்து இறங்கும். நான் பாரு இல்லை யாருன்னா வந்து என்ன பார்த்து பார்த்து ஆஃப் பண்ணுறேன். ஸோ இது வந்து 10% புல் வாங்கிருக்கு பாருங்க. இங்கே மட்டும் வாங்கிருக்கு பாருங்க. இது நல்லா இங்கே மட்டும் க்ரீனிஷாக இருக்குது. அங்கே ஒரு பனை மரம் இருக்குது. ஏன் இங்கே மட்டும் பச்சை இருக்குது? சாதா புல்லு தான். ஒரு தெரில எனக்கு. ஆஃப் பண்ணு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து 2 மலை தாண்டி வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே தான் போகிறோம். ஒரு பனை மரம் இருக்குது பாருங்க மலை மேலே. மலை மேலே வந்தால் வேறு மாதிரி வாழ்க்கை இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்த்தா தரையில் எந்த மாதிரி வாழ்க்கை இருக்கோ அதே மாதிரி தான் மேலேயும் இருக்குது. குதிரையா? குதிரை வருதா? ஆனா தெரியாதா? தெரியுதுடா. குதிரை இருக்குதா? வா குதிரை இருக்கு பார்த்தீங்களா? இந்த மலையில் குதிரை வாடா வாடா. குதிரையே தெரியலடா. என்னடா இருக்குதுலேயே வந்து இங்கே பார்த்து இறங்கிறது தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன். பார்த்து இறங்கணும். பார்த்து இறங்கடா. அவ்வளோ நீங்கள் பார்த்து இறங்கு. கட் பண்ணி நான் கஷ்டமாடா ஊரில். ஏன்பா கஷ்டம் இல்லையாப்பா? சொல்லுப்பா. இப்போ சரி சொல்லு தேஜஸ். கஜகஸ்தானில் கபீப் எம்எம்ஏ பார்க்குறவங்க தெரியும். ஒரு ஃபேமஸ் மூவி இருக்குது. அதே மாதிரி
வெட்டுறேன். வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ மலையெல்லாம் ஏறி தாண்டியாச்சு. இந்த மாதிரி வீட்டுக்கு கிளம்பிடுவான். ஸோ வீட்டுக்கு இறங்குற பாதையை உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ இதுதான் வந்து எனக்கு மலை சூப்பராக இருக்கும். இங்கேருந்து உங்க மலையா? காட்டுறேன். உங்க மலையா? வேலூர்கார மலை தான், அதான் நம்ம மலை தான். கவர்மெண்ட் தானே இது. ஆஃப் பண்ணி நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். உன் இஷ்டம். பைத்தியக்காரர் ஆஃப் பண்ணுறாரு. அடா டேய் யூடியூப்ல பார்க்குறவங்க தானே தெரியும் அது எப்படி வந்தால் எப்படி இருக்கும்னு. ஏறினது டாக்டர் இதுதான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏறுறது. ஏறிட்டா அப்புறம் ஈஸி தான் இருக்கும். இருக்கிறதே தான் டஃப்பு. அப்படி போய் காட்டுறேன், அங்கே போனால் தானே தெரியும். இப்போ ஏறி காட்டணும் நான் எப்படின்னு. காட்டேன் மழை காலத்தில் வழி போனது தான். எஸ் நான் ஏறி காட்டேன். ஹாய். இப்படிதான் அங்கே யாரோ வந்தாங்க, அதனால் வந்து திரும்பி பாதிலே இறங்கி வந்துட்டேன். டக்குனு கட் பண்ணுறேன். என்னுடைய டிரைவர் தம்பி வண்டி தள்ளிட்டு இருக்காரு. டிரைவர் தம்பி கொஞ்சம் ஒழுங்காக இருக்குப்பா. வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகலாம். அப்படியே வீட்டுக்கு போகிற வழியும் காட்டுறேன். நான் வீடு காட்டல, அப்படியே பின்னாடி ஒரு மலை. இதுதான் வந்து மலை. இது நல்லா ஏறணும். பாஸ் பண்ணி பார்த்து 2 கிலோ போட்டா. வாட் பிரதர்? வீடியோவில் அப்பா அம்மாலாம் பார்ப்பாங்க. காலேஜ் இங்கே படித்து ஒருத்தர் ஐஏஎஸ் தான் ஆகிட்டு எனக்கு தெரியும். சிவகுரு ஐஏஎஸ் தெரியுமா? இந்த காலேஜ் தான் படித்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணேன். நான் காமிச்சல அந்த சேனல் வந்து ஃபீமேல் ஏறணும். குட்டி மலை மட்டும் தெரியும், ஆனால் வேலூரே பார்த்துருக்கோம். இதுதான் வந்து சென்ட்ரல் ஜெயில் காட்டுறாங்களா? ஏய் போலீஸ்காரர் சொல்ல போறாரா? காட்டுறாங்க.